இயேசு உங்க கூட வந்தா ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில செய்வார் என்பது அல்ல. இயேசு என் கூட வந்தா எல்லா விதமான அற்புதங்களையும் செய்வார். செங்கடல் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், எரிகோ கோட்டைகள் இருந்தாலும், எனக்கு அருமையான தேவ பிள்ளை, பார்வோன் சேனைகள் உன்னை பின்னிட்டு தொடர்ந்தாலும், எல்லா இடத்திலிருந்தும் 4 திசைகளிலிருந்தும் இயேசுவின் கூட இருக்கும்போது எந்த அக்கினியும் மேலே பற்றாது, எந்த அக்கினியும் மேலே பற்றாது. இயேசுவனோடு கூட இருக்கும்போது எந்த ஹல்லேலூயா சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லா விதமான அற்புதங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு உங்க கூட வர போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல ஆமென் இவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருந்தேன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புனாரு, நீ போ என் ஜனங்களுக்கு சொல்லு, இன்னைக்கு வருகிற ஜனங்கள் கூட நான் வருவேன், நீ போய் சொல்லு, நான் அவங்க கூட போவேன்னு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க தனிமையா நீங்க போக மாட்டீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க வீட்டில் எத்தனையோ பேர் உண்டு. ஆமா, நீங்க இன்னைக்கு தனிமையா வந்திருக்கலாம். நீங்க இன்னைக்கு போகும்போது தனிமையா நீங்க போக மாட்டீங்க. ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறத காட்டிலும் வேற என்னங்க நமக்கு ஆமென் தைரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது தான் நமக்கு தைரியம். கர்த்தர் நல்லவர். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வலது வாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். சாதாரணமா இல்லை, அவர் வீற்றிருக்கிறார். அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உங்கள் எதிரிகள் பயப்படும்படிக்கு, உங்கள் எதிரிகள் எல்லாம் சிதறண்டு போகும்படிக்கு உங்கள் அருகிலே அவர் வீற்றிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறண்டு போவார்கள் என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் ஆமென் அப்பாவுடைய பாதத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்காக ஆமென் இங்கே ஒரு தெய்வம் எழுந்தருள் இருக்கிறார். உங்களுக்காக இங்கே ஒரு ஆண்டவர் எழுந்தருள் இருக்கிறார். நம் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிறார். நம் நடுவிலே இருக்கிறார். அது யார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. இவருக்கு முன்பதாய் சகலமும் ஆமென் கீழ்ப்படியும், இவருக்கு முன்பதாய் சகலமும் நடுங்கும். இவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது யாவும் கீழ்ப்படியோ. அல்லேலூயா. ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் நடுவிலே மகிமையாய் எழுந்தருள் இருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக எழுந்தருள் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்காக ஏசப்பா எழுந்தருள் இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக அவர் உங்களை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் உங்களை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. உங்க கூடவே இருந்து உங்க கூடவே வருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கைகளை தட்டி சொல்லலாமா? இயேசு கூட வருவார். ஆமாண்டவரே, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை
சந்தோஷம் எனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். ஓ கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். அப்படி தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று ஆமென். ஒரு விசை கூட கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் தயவாய் உங்கள் மத்தியில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்து இந்த சேர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படி ஃபில் பண்ணி இங்கே நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், எல்லாரும் சேர்ந்து வேதம் சொல்லுகிறது நாம் யாவரும் ஆமென் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் நீங்கள் அங்கே இருக்கிறவங்க முன்பதாக வந்து கொள்ளுங்க. ஆமென். நாம் விசுவாசிப்போம். அநேக ஜனங்கள் வந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க நமக்கு பின்பதாக உட்கார்ந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் நல்லவர். முன்பதாக வரும்படி தயவாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் சேரையும் அப்படி ஆமாம் அப்படி ஃப்ரண்ட்ல இருந்தே நீங்கள் அப்படி உட்காந்துக்கோங்க. பிரைஸ் காட். ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ராமன் சொல்லுங்க. ஆமாம், வாருங்கள் நாம் யாவரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். நாம் ஒருமித்து தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவ பிள்ளையே, நீ எந்த காரியத்தை நிர்ணயித்து எந்த காரியத்தை நினைத்து எந்த காரியத்தில் நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இந்த ஆராதனை வேலைகளை இந்த துதி ஆராதனை வேலைகளை உங்கள் நடுவிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்து இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் காணும்படிக்கு, விடுதலையை காணும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையில் மேலான காரியங்களை தரிசனங்களை காணும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாகவே வைப்பார் என்று சொல்ற பிள்ளைங்க நல்ல ஒரு விசை கைகளை தட்டி அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. அப்படி வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியே தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் பிரசன்னத்தில் நீங்கள் களி கூறும்போது ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் கூடி இருந்த, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா சத்துருவுடைய முகங்களும் எல்லா சத்துருவுடைய வல்லமைகளும் தகர்க்கப்படும், வெட்கப்பட்டு போகும். உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு இந்த இயேசு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, இந்த இடத்துல நீ தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு அவர் நாமத்தை நீ உயர்த்தும் போது, மகிமைப்படுத்தும் போது ஹல்லேலூயா, உன்னை துரத்தி வந்த சத்துருக்கள், உன்னை துரத்தி வந்த சத்துருக்கள், உன்னை பின்தொடர்ந்த சத்துருக்கள், உன் எதிரிகள் நடுங்கும்படியாய், உன்னை விட்டு விலகி போகும்படியாய் என் தேவனுடைய ஆவியானவர் இந்த மாலை ஆராதனை வேளையில் உங்கள் நடுவில் கிரியை செய்வதற்கு அவர் எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ அலங்கத்திற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் விசுவாசத்தோடு சுற்றி திரிந்து 7வது நாட்கள் எக்காலத்தை ஊதும் போது ஹல்லேலூயா, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எரிகோ கோட்டை உடைந்து விழுந்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, துதிக்க 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 ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளுடைய துதிகளை ஒரு வல்லமை உண்டு. தேவ பிள்ளைகளுடைய துதிகளை வல்லமை உண்டு.
நீ வாயை திறந்து நீ துதிக்க துதிக்க, நீ கைகளை தட்டுகிறது சாதாரணமான காரியம் அல்ல. நீ வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது சாதாரணமான காரியம் அல்ல. உன் தொண்டையை திறக்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. அது ஒரே காலம், அது ஒரே காலம், அது ஒரே காலம். எக்கால சத்தூதப்படும்போது, எக்காலத்தின் சத்தம் தொனிக்கப்படும்போது உங்களுக்கு முன்பதாக இருந்த எல்லா அலங்கங்களும் இடிந்து விழும். In Jesus name, இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. துதிங்க துதிங்க துதிங்க. ஓ துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென். துதிங்க ஹalleluya. கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்க. துதிகள் ஏறெடுக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவன் தரத்தில் மகிமையாய் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் தம்முடைய மகிமையை இந்த இடத்துல வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சில பேருக்கு மேல கர்த்தருடைய இந்த ஆராதனை நேரத்திலே தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது கேள். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறது கேள். உனக்குள்ள இருக்கிற சில கட்டுகள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர், நெருங்குண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். ஓ இந்த ராத்திரி வேளையில இந்த மண்டபத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கட்டப்பட்டிருக்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் விடுதலை இல்லாம இருக்கிறீங்களா? துதிங்க துதிங்க துதிங்க. நீங்க வாய்களை திறந்து துதிக்கும் போது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. ஓ உன் கட்டுகள் உடைக்கப்படுகிறது. உன் கட்டுகள் உடைகிற ஒரு நேரம், உன் கட்டுகள் உடைகிற நேரம், உன் கட்டுகள் உடைகிற நேரம். நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம், நீ உயர்த்தப்படுகிற ஒரு நேரம் இது. ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய அபிஷேகம். இது நாள் வரை நீ காணாத ஒரு மகிமையை, இது நாள் வரை நீங்க காணாத ஒரு மகிமையை, இது நாள் வரையும் நீ அனுபவித்திராத ஒரு அபிஷேகத்தை ஓ இந்த ராத்திரி வேளைகளில் தேவன் உனக்காய் கட்டவிழ்க்கிறார். தேவ பிள்ளையே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது அதை உன் மேலே இப்பொழுது கர்த்தர் கட்டவிழ்க்கிறார், அதை பொழிய பண்ணுகிறார். Jesus name. Shabala hashi antara baba baba hamashi antara gaboshi karababa. அபிஷேகத்தால நுகம் முறிந்து போகும், அபிஷேகத்தால நுகம் முறிந்து போகும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ அற்புதத்தை காணாமல் போக மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீ அற்புதத்தை காணாமல் போக மாட்டாய். இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யாமல் விட மாட்டார். இந்த யாக்கோபுரம் பட்டணத்தில் நீ எந்த இடத்திலிருந்து நீ வந்திருக்கிறாயோ அந்த இடத்திலே, நீ வசிக்கிற உன் இடத்திலே, நீ வாழ்கிற உன் இடத்திலேயே, உன் ஸ்தானத்திலேயே கர்த்தர் உன்னை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். உன்னை சாட்சியாய் நிறுத்துகிறார், உன்னை சாட்சியாய் நிறுத்துகிறார். இனி இந்த வியாதியோடு நீ வாழ்கிறது இல்லை, இனி இந்த பலவீனத்தோடு நீ வாழ்கிறது இல்லை, இனி இந்த தரித்திரத்தோடு நீ வாழ்கிறது இல்லை, இனி இந்த பலவீனம் உன்னை தொடர போவது இல்லை. இனி இந்த பொல்லாத காரியம், இந்த பொல்லாத சத்துரு, இந்த பொல்லாத கட்டிகள் உன்னை தொடர போவது இல்லை. அபிஷேகம் 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 இந்த இடத்திலே. ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம். ஓ receive in the name of Jesus. நல்ல முழு பலத்தோடு கைகளை தட்டி ஆராதிக்கிற வேளையில, முழு பலத்தோடு கைகளை தட்டி தேவ நாமத்தை உயர்த்துகிற வேளையில சில பேர் கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி இந்த ஆராதனை வேளையில ஓ இறங்கிக் கொண்டிருக்கிறது. receive it in the name of Jesus. பெற்றுக்கொள் 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 ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். receive it. பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். உன் குடும்பத்தில் மாற்றம் உண்டாகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறது, உன் சபையிலே மாற்றம் உண்டாகிறது. Hallelujah. இது எழுப்புதலின் நேரமல்லோ,
இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் அறை ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்க, ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் அறை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் அறை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள். அவன் எக்காலம் ஊதி எரிகோவை, அவன் ஆரவார துணியோடு. ஓ, எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் ஆமென், இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பல கொண்டு தினமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பல கொண்டு தினமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின். வாயை திறந்து சொல்லுங்க தேவ பிள்ளையே, இது எழுப்புதல், எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவே. ஆமென், எழுப்புதலே. ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ, துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல தேவ பிள்ளையே, வெற்றி நிச்சயம். தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பல கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுதந்தரிப்போமே. பல கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுதந்தரிப்போமே. நல்ல கைகளை தட்டி ஆமென். ஆமாப்பா, இது யோசுவாவே. ஜீசஸ், இது எழுப்புதலே. இது எழுப்புதலே, இது எழுப்புதலின் நேரமல்லோ, சொல்லுங்க, இது எழுப்புதல், எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின், எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவே. கைகளை தட்டி ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, ஆமாப்பா, யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
நீத்திடுவோமே. இது எழுப்புதலே. ஹalleluya. முழு பலத்தோடு கைகளை தட்டி சொல்லலாமா? எழுப்புதலின் நேரம். இது எழுப்புதல். எழுப்புதலின் நேரம். இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. ஜீசஸ் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கைகளை தட்டி இயேசு அற்புதம் செய்வார். நல்ல விசுவாசத்தோட இயேசு கூட வரு. வாய்களை திறங்கம்மா, வாய்களை திறங்க சகோதரா. இப்பொழுது இயேசு சொல்லுங்க. இயேசு உங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். இயேசு இயேசு கூட வருவார். ஆமென். அற்புதம் செய்வார். இயேசு இயேசு கூட வரு. முழு பலத்தோட கைகளை தட்டி சொல்லுங்க. செய்வார். ஓ, கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். ஆமென். இயேசு கூட வருவார். கைகளை தட்டி ஓ ஜீசஸ் வாயை திறந்து அறிக்கை பண்ணி பாடுங்க, பாடுங்க. நீங்க பாடும்போது தேவாவியானவர் இப்பொழுது உங்கள் நடுவிலே பலமான கிரியைகள் செய்கிறார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். ஓ, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமாப்பா. ஆமென். எதிரியான சாத்தான முறியடிப்பேன். ஆமென். உங்க நாமத்தினாலேயே ஓ, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த அறிக்கை பண்ணுங்க. தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் சாத்தான ஜீசஸ் ஓ, எதிரியான முறியடிப்பேன். ஓ, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? இயேசு ஆமென். ஜீசஸ் இயேசு கூட வருவார். ஜீசஸ் நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட அற்புதம் செய்வார். இயேசு இயேசு வருவார். இயேசு இயேசு கூட வருவார். அற்புதம் செய்வார். ஆமென். இயேசு கூட வருவார். ஓ, எல்லாவித அற்புதம் செய்வார். ஹalleluya. விசுவாசிக்கிற பிள்ளைங்க தேவ சமூகத்தில் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில் ஆமென் ஹalleluya நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், நான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான ஹalleluya முறியடிப்பேன் என்று சொல்ற பிள்ளைங்க ஏக சத்தமாய் சத்தம் உயர்த்தி கர்த்தரை துதித்து கைகளை தட்டி நீங்க துதிங்க. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். எடுத்த காரியத்தில் ஆமென் வெற்றி பெற வைப்பார். சகோதரி கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், சகோதர கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, உனக்கு விரோதமாய் சீரிட்டு பாய்கிற உன் சத்துருகளின் கிரியைகளை ஆமென் உன் கால்களை கொண்டே நசுக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவன் இந்த இடத்தில் வெளிப்பட்டிருக்கிறார்.
தேவ பிள்ளையே, அதி சீக்கிரமாய் சாத்தானை உன் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார், நசுக்கி போடுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இயேசு கூட வந்தா எப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது, இயேசு கூட வந்தா எப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லா விதமான அற்புதம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லா விதமான அற்புதம். ஒரு பகுதியில் இல்லை, ஒரு காரியம் மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு அற்புதம் அல்ல. எனக்கு கருமையான தேவ பிள்ளையே, இயேசு உங்க கூட வந்தா ஏதோ ஒரு அற்புதம் அல்ல. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்க கூட வந்தா ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில செய்வார் என்பது அல்ல. இயேசு என் கூட வந்தா எல்லா விதமான அற்புதங்களையும் செய்வார். செங்கடல் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், எரிகோ கோட்டைகள் இருந்தாலும், என கருமையான தேவ பிள்ளை, பார்வோன் சேனைகள் உன்னை பின்னிட்டு தொடர்ந்தாலும், எல்லா இடத்திலிருந்தும், 4 திசைகளிலிருந்தும் இயேசுவின் கூட இருக்கும்போது எந்த அக்கினியும் மேலே பற்றாது, எந்த அக்கினியும் மேலே பற்றாது. இயேசுவினோடு கூட இருக்கும்போது எந்த ஹalleluya சத்துருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பலவீனமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்லா விதமான அற்புதங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹalleluya. எத்தனை பேர் என்னோடு சந்தோஷமா இந்த வார்த்தையை சொல்றீங்க? ஹalleluya. கைகளை உயர்த்தி, thank you Father. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சத்தமா சொல்லுங்க, இயேசு, இயேசு. ஆமாப்பா, எல்லாவித அற்புதம் செய்வார். இன்னும் சத்தமா, இயேசு. ஹalleluya. எல்லாவித அற்புதம் செய்வார். அப்படியே ஒரு வசனத்தை கூட நம்ம நின்ற வண்ணமாகவே வாசிக்கலாமே. அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர், ஆமென், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வேதத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஜீசஸ் நேம். ஹalleluya. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படி எல்லாரும் வேதத்தை மூடிக்கொள்ளவும், கீழே வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தர் நம் நடுவிலே ஆமென் அசைவாடி கொண்டிருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆராதனை வேலையிலேயே ஆமென் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு 5 நிமிடம் தான் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிற தேவ பிள்ளையே, நாம் வாசித்த பகுதியிலே பார்க்கிறோம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 2025 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த காரியத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இன்னைக்கு நான் வாசிக்கிறோம். அவர் 2025 வருடங்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, நல்ல கவனமாய் கேளுங்க தேவ பிள்ளையே, இன்றைக்கு 2025 வருடம் கிறிஸ்து பிறந்த 2025 வருடத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து, எத்தனை பேர் கவனமாய் கேட்கிறீங்க? விசுவாசத்தோடு கேட்கிறீங்க?
விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தொழுதலின் வல்லமை குறைந்து போகவில்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி இன்றைக்கும் 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 இந்த இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளையே, இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும், ஓ பிசாசினால் அகப்பட்ட யாவரையும், ஓ ஹalleluya, குணமாக்குகிறவராய், சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த மண்டபத்திற்குள்ள இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ இந்த யாக்கோபுரத்தில் இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு தீமை செய்யும்படிக்கு அல்ல, இன்றைக்கும் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு. இந்த இயேசுவை தேடி வந்தவர்களுக்கும் இயேசு தேடி போனவர்களுக்கும் அவர் நன்மை செய்யாமல் ஓய்ந்ததில்லை. அவர் நன்மை செய்யும்படிக்காய் நல்ல முழுபலத்தோடு கைகளை தட்டி பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவரை சுற்றி திரிந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. இன்னைக்கு இயேசு வாழ்க்கையில் விடுதலை தர போகிறார். இயேசு என் அருகில் இருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல முழுபலத்தோடு கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஒரு ஆரவாரத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவே எங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற போகிறவரே, இயேசுவே எங்க வாழ்க்கையில நன்மை செய்ய போகிறவரே, எங்க வாழ்க்கையில எங்க கட்டுகளை மாற்ற போகிறவரே, நல்ல முழுபலத்தோடு கைகளை தட்டி அன்றைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல மேல் வீட்டு அறையில சீஷர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹalleluya. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாய், சுகம் கொடுக்கும்படியாய். உங்க குடும்பத்தில் பில்லி சூனிய கட்டுகள் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் பிசாசுடைய வல்லமைகள் சுற்றி திரியலாம், உங்க வாழ்க்கையில் வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். Today in this time everything will go out in the mighty name of Jesus. இப்பொழுது எல்லாம் வெளியேறுகிறது, இப்பொழுது எல்லாம் வெளியேறுகிறது. சுகத்தை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் கரம் இப்பொழுது உங்க மேல அமருகிறது. இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்க மேல அமருகிறது. எல்லா ஸ்டமக்கில் இருக்கிற பெயின், ஸ்டமக்கில் இருக்கிற எல்லா கட்டிகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது, வெளியேறுகிறது. The name of Jesus. எல்லா பொல்லாத வல்லமைகள் வெளியே வரட்டும், எல்லா அசுத்த வல்லமைகள் இப்பொழுது வெளியே வரட்டும். தேவ பிள்ளையே, இது முக்கியமான ஒரு நேரம். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். முழு பலத்தோடு கூட உன் சிந்தையை ஒருமனப்படுத்தி நீ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிரு, நீ கர்த்தரை துதித்துக் கொண்டிரு. ஹalleluya. எல்லா சத்துருவின் வல்லமைகள், பிசாசுடைய வல்லமைகள், எல்லா பிசாசின் கிரியைகள் come out, வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறு. என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. ஓ என் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு வெளியேறு, இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா பொல்லாத பலவீனங்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் cut out. வெளியேறுகிறது, 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 வெளியேறுகிறது. உன் குடும்பத்தை விட்டு வியாதி வெளியேறுகிறது, உன் சரீரத்தை விட்டு வியாதி வெளியேறுகிறது. ஓ ஜீசஸ் நேம். உன் வாழ்க்கையில் இருந்து பொல்லாத பிசாசின் வல்லமைகள் வெளியேறுகிறது. வெளியேறுகிறது. Come on, வெளியே வா இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா பொல்லாத பிசாசே. Come on in the name of Jesus. இப்பொழுது இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு விடுதலையாக்குகிறார். Thank you Jesus name. Thank you Jesus name. We worship you O Lord. Shibala hasyantaraba. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செய். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சிகபதரமமம. ஹalleluya. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. எல்லாரும் வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, எங்களை விடுதலையாக்குனதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். உங்க குடும்பத்தில் எல்லா விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ். ஹalleluya. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பலியான செம்மறி
பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளாமை பொங்குதையா. சேர்ந்து சொல்லுவோமா? உம்மல்ல செயல்கள் நினைத்து உள்ளாமை பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம். நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. நன்மை செய்ய போகிறவரே நல்லவரே, நல்ல செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. கையை உயர்த்தி சொல்லுவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. சத்தம் உயர்த்தி கமான் ஜீசஸ். ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி முடிக்க போகிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புறவங்க, எனக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புறவங்க உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஃபாதர். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல முழு பலத்தோட ஒரு விசை கைகளை தட்டி இயேசுவுக்கு மகிமை. இயேசு ராஜாவுக்கு ஒருவர் மாத்திரமே, இயேசு ராஜா ஒருவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோட கைகளை தட்டி நன்றி அப்பா. ஆமென். தேவ சமூகத்தில் எல்லாரும் உட்காரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர்.